ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் அத்தைக்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் இந்த இடத்த வாங்கிக்கங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நாளைக்கு உங்களுக்குள்ளே ஏதாச்சும் உங்கள் அண்ணன் தங்கச்சிக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், என்னத்தை இருந்தாலும் நான் பெறத்தையார் மாதிரி தானே இப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்த, நீங்கள் வாங்கிக்கோங்க, எனக்கு எல்லாமே தெரியும். போக போக உங்களுக்கான ஒரு விஷயத்த நான் சொல்கிறதுக்கான டைமுங்கிறது வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுறேன். என்னால் எந்த விஷயத்துலையுமே ஒரு இதாக முடிவு எடுக்க முடியல. ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதில் நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எந்த இதையுமே செய்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயந்தான். நம்மளால் எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதுக்கு கிடைக்கிற விஷயங்கள் நம்மளால் முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. போக போக நம்மளுக்கு அதில் சரியான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போக வேண்டிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா அதில் அவங்களுக்கு அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக இருக்குது, நமக்கு அது சரியில்லை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம ஒரு மறைச்சி தான் வாழ்க்கையில் போக வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கு மேலே நம்ம யாரையும் பேச வேண்டாம். பேசி என்ன ஆக போகுது? பேசுறதுனால ஒன்றுமே மாறப்போகிறதில்ல. பேசுறதுனால எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. போக போக எல்லாமே மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் சரி தான், நம்ம அந்த மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டு அதையே ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரு சாதகமாக இருக்கும். சாதகம் இல்லாமல் இருக்காது, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுக்கு நம்ம தான் தயாராகணும். ஏன்னா நம்ம என்ன தான் சொந்தத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்களில் எல்லாமே சாதகமாக எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு மேலே நம்மளுக்கான கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம இல்லைங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், போக போக எல்லாம் சரியாயிடும். இதுக்கு மேலே நம்ம யாரையும் இந்த நேரத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. அதனால் எதையுமே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு போனீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி பார்த்துக்குவோம், அதுக்கு மேலே நம்ம யாரையும் கவலைப்பட்டுட்டு செய்யறதுனால மாறிட போகிறதில்ல எந்த ஒரு விஷயமே. கவலைப்படுறதுனால கவலைப்பட்டுகிட்டே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா ஒன்றும் சரியாக வராது. போக போக எல்லாம் ஒரு சரியான ஒரு விஷயங்களில் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். நம்ம அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் போக போக எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறப்போ அதெல்லாம் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம இதுக்கு மேலே எதையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் அதுக்காக அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்பட வேண்டாம். அத்தைக்கிட்ட கோவப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்க என்ன இது பண்ண போகிறாங்க? கோவப்பட்டு என்ன ஆக போகிறாங்க? இதுக்கு மேலே என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு